நம்மளோட பக்கத்து நாட்டுல இருக்கிற டிவிகே தொண்டர்கள் ஆட்டை நடுரோட்ல கொண்டு அறுத்து போட்டு வச்சிருக்காங்கன்ற போட்ட வீடியோவுக்கு எக்கச்சக்க கமெண்ட். அவங்களோட அம்மாவுக்கு, அவங்களோட தங்கச்சிக்கு, அவங்களோட அக்காவுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கும், அந்த பாடி பார்ட்ஸோட நேம் என்ன அப்படின்னு ஏன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயத்துக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில நீ நிக்க மாட்டியா? ஞாயிற்றுக்கிழமை அப்ப நீ என்னத்த தின்னுவ? இந்த மாதிரி ஒரு 1000 கமெண்ட். ஆமாண்டா, நிக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்ல, எந்த கிழமையிலுமே நான் போய் கறிக்கடையில நிக்க மாட்டேன். ஏன்னா அது தப்பு. ஆடு, மாடு, கோழி, பன்றி இந்த மாதிரி விலங்குகள் பிறந்தது மனுஷன் சாப்பிடுறதுக்கு இல்லையே. அவங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கு. அவங்க தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். உணவுக்காக விலங்குகளை கொள்றதையும் தப்புன்னு சொல்லிதாண்டா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சில கமெண்ட், வீட்டுல கொண்டு சாப்பிடுறது வேற, இந்த மாதிரி பொது வெளியில கொள்றது தப்பு தானே ப்ரோ. என்ன வேற? இல்ல என்ன வேறன்னு கேக்குறேன். 4 செவத்துக்குள்ள கொலை பண்ணா சரி, பொது வெளியில கொலை பண்ணா தப்பா? உள்ள ஏதாவது இருக்கா, இல்ல களிமண்ணை ஊட்டி வச்சிருக்கியா? யோசிங்களேண்டா, கொஞ்சம் யோசிச்சு தான் தொலைங்கள. இந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்காக மட்டும் இல்ல, உணவுன்ற பேர்லயோ, மதம் கலாச்சாரம் என்ற பேர்லயோ, அரசியல் என்ற பேர்லயோ, ஆடை அணிகள் என்ற பேர்லயோ எந்த காரணம் சொல்லினாலும் விலங்குகளை அடிமைப்படுத்துறது தப்பு. ஏன்னா அவங்களும் உன்ன மாதிரி என்ன மாதிரி வலிய உணரக்கூடிய உயிரினங்கள் தான். உனக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி கிடையாது. புரியுதா? நல்லா வாரானுங்க பாரு கமெண்ட் பண்றதுக்கு.